இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம அது விசேஷமா பண்றது மூலமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? பலன்கள் அப்படின்றத தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் அதாவது அம்மா கிட்ட முழுக்க முழுக்க நாங்க சரணாகதிக்கு போயிட்டோமா, இது எங்களால சாதாரண ஒரு விஷயமா சொல்லவே முடியல. பலன்கள் அப்படின்றத விட என்னைய நீ பார்த்துக்கோன்னு குடுத்துருங்க. நம்மெல்லாம் பெரிய அறிவாளின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எங்க இருக்கணும்ன்றத அம்பாள் முடிவு பண்ணுவா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டா போதும்னு நினைக்கிறத முதல்ல விட்டுட்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் அம்மா குடுப்பா. அதுக்கானது அம்மா என் வாழ்க்கையவே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ என்னைய நல்லா வச்சுக்கோ அப்படின்னு மட்டும் அவளை கையெடுத்து கும்பிடுங்க. யாருக்கெல்லாம் நிறைய பெண்களுக்கு என்னைய பார்க்கும்போது தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வரவங்களா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு படிச்சவங்களா இருக்கட்டும், எவ்வளவு வசதியானவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்னா எங்க போனாலும் தனியா நீங்க பாட்டுக்கு போறீங்க, ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி நீங்களா இருக்கீங்க, கடகடன்னு முடிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அவ்வளவு பவரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அம்பாளை கும்பிடுங்க. அவ்வளவுதான். நீங்க இது வேணும் அது வேணும், ஆனா நீங்க பர்டிகுலரா வேண்டீங்கன்னாலும் அத நிமிஷத்துல அவ நடத்தி கொடுப்பா. ஏன்னா இன்னைக்கு இந்த கஷ்டம் தீர்ந்தா போதும்னு இருக்கிறவங்க தாராளமா. ஆனா எப்போதுமே நான் அம்பாள்கிட்ட வேண்டும் போது சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, வேண்டாத வார்த்தைகளையே சொல்லாதீங்கன்னு.